ரூபாய் 1500க்கு 3 ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் ரூபாய் 13.50 எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் கொடுத்துருக்காங்களா? I1 மைனஸ் I2 ஈக்குவல் டு 13.50. தனி வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு என்ன? PN R1 by 100 minus PN R2 by 100 equal to 13.50. இங்கே வந்து 100 ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கா? இந்த 100 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துன்னு போனால் மல்டிப்ளை ஆகிடுமா? இந்த மேலே இருந்து PN ரெண்டுலேயும் PN வந்து காமனாக இருக்குது. PN வந்து வெளில எடுக்கலாம். வெளில எடுத்துட்டு R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு 13.50 இன்ட்டு 100. இந்த டிவைடில் இருக்கிறது வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். நமக்கு இப்போ R1 மைனஸ் R2 தானே கேட்டிருக்காங்க. R1 மைனஸ் R2 வட்டி விதங்களில் வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. இந்த PN வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தால் டிவைடில் வந்துடும். 1350 கிடைக்குமா? 13.50 இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணால் டிவைடட் பை P இன்ட்டு N. நமக்கு இங்கே P என்ன கொடுத்துருக்காங்க? 1350 பை Pயோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? அசல் வந்து 1500 இன்ட்டு என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம். 4 1 3 5 15 5 9 5 3 0 3 3 3 10 3 பை 10ன்னு இருக்குது. 3 பை 10 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0.3%. இந்த சம்கான ஆன்சர் வந்து வட்டி விதங்களின் வித்தியாசம் வந்து 0.3%.